வாழ்வாதாரத்தை பறிக்கும் பைக் டாக்ஸிகளை ரத்து செய்ய கோரி கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பாக சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பாக கரூர் மாவட்ட சிஐடியு ஆட்டோ, டாக்ஸி, டெம்போ மற்றும் வேன் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பைக் டாக்ஸி முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் ராபிடோ, ஊபர் போன்ற நிறுவனங்களின் பைக் டாக்ஸிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கேரளா அரசை போல் ஆட்டோ மற்றும் இதர போக்குவரத்து வாகனங்களுக்காக அரசு சார்பில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தற்போதைய விலைவாசிக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும். கட்டுமான வாரியம் போல ஓட்டுநர்களுக்கு வீடு கட்டுவதற்கான அரசு ரூபாய் 4 லட்சம் வழங்க வேண்டும். இந்த 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு ஆட்டோ, டாக்ஸி, டெம்போ மற்றும் வேன் ஓட்டுநர்கள் சங்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மீட்டர் கட்டணத்தை உயர்த்திட நடவடிக்கை எடு. தமிழக அரசே நலவாரியமே, கட்டுமான வாரியம் போல் ஆட்டோ பண பயன் வழங்கிடு. வீடு கட்ட 4 லட்சம் பண பயன் வழங்கிடு. வியாபார பெருமக்களே, அனைவருக்கும் சிஐடியினுடைய கரூர் மாவட்ட குழுவின் சார்பாக காலை நேர புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய இணைக்கப்பட்ட ஆட்டோ, டெம்போ, டாக்ஸி, வேன் ஓட்டுநர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பா சரவணன் எனது பெயர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழுக்க தமிழக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும், தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது தான் இந்த எங்களோட கோரிக்கை. இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிக ஒரு சீரழிந்து பழுதடைந்துள்ளது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஷேர் ஆட்டோ இன்றைக்கு பேருந்து நிலையங்களிலேயே பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் அந்த 10 ரூபா 20 ரூபாய்க்கு இங்கிருந்து வாகனங்கள்ல அந்த ஷேர் ஆட்டோகள் மூலமாக அவங்களுக்கு வழித்தடங்களே அங்கே இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அங்கேருந்து கொண்டு போய் ஆட்டோ தொழிலாளர்களை பாதிக்கின்ற அளவில் இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இது போதாது என்று சொல்லி இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் ஒரு அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து அந்த தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்களை, முக்கியமாக கரூர் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன்ல, அந்த ரயில்வே நிலையத்தில் எதற்காக இங்கே நாங்கள் இத்தனை பேர் காலங்காலமா ஆட்டோ போட்டு உட்கார்ந்துருக்கிறோம், ஆனால் நீங்க சவாரி ஏற்றுட்டு போறீங்களா என்று கேட்டதற்கு அடியாட்களுடன் அடிக்க வருவதாக முதல்ல தமிழக காவல்துறை, கரூர் மாவட்ட காவல்துறை உடனடியாக அவர்களை, அந்த குண்டர்களை கைது செய்ய வேண்டும். இவர்களை எல்லாம் கண்டித்துதான் அந்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில தான் கவனத்துக்கு கொண்டுட்டு போகணும், அந்த முதலமைச்சருக்கு கொண்டுட்டு போகணுங்கிற வகையில தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சியிலும் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு தயவு செய்து இந்த ஆட்டோ தொழிலாளர்களையும் ஆட்டோ ஓட்டுநர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் சிஐடி தொழிற்சங்கம், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.